வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் நடிப்பு அரக்கன். இப்படி பண்ணாதண்டா பாக்குறீங்க சார். செல்ஃபி சார். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எத்தனை பேர் லைவ் பார்க்கறதுக்கு ஸ்ரீலங்கா போயிருக்கீங்க? எத்தனை பேர் லைவ் பார்க்க டிவி முனுக்கு ரெடியா இருக்கீங்க? பல கான்ட்ரோவர்சிக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரெண்டு டீமும் வந்து வின் பண்றதுக்கிட்டேன் ஒரு மாதிரி ரெண்டு டீமும் விளையாடுறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கு மத்தியில ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் மிஸ்டர் அனுரக் குமார் வேற பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து ஸ்பெஷலா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு அதுல விளையாட சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். எனிவேஸ், ஃபிளைட் டிக்கெட்ஸ்லாம் சூப்பர் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கை ஸ்கேனர்ல நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம ஹோட்டல்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காங்க. கொலம்பு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ரோட் பிளாக்ஸ் தான், எங்கேயும் கலவரம் எதுவும் வெடிச்சிடக்கூடாதுக்காக ஃபுல் ஹை ப்ரொடெக்ஷனோட நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் லைவ் பார்க்க போறவங்களுக்கு 2-in-1 கேம். ஒன்னு இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை டைரக்டா பார்க்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொன்னு ஹனுமான் கைண்ட் லைவ் ஷோ வேற நடக்குது. இப்போ தான் என் தம்பி கால் பண்ணா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல இருந்து, வந்துட்டேன்டா, இன்னும் டாஸ் போர்ட் இல்ல, ஹனுமான் கைண்ட் லைவ் ஷோ வேற ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி தாறு மாறு தக்காளி சோறா இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் வின் பண்ண போறேன்னு தெரியல. பட் கடைசியா நான் இப்போ மேட்ச் பார்த்து எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்ல போனால் ஆமாம், ஆர்சிபி மேட்ச் கடைசியாக வின் பண்ணது பார்த்தேன் நான் ஐபிஎல்ல. அதுக்கப்புறம் இந்தியா மேட்ச் எதுவுமே பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. 90s கிட்ஸ் நீங்கள் உண்மையே சொல்லுங்க. 90s கிட்ஸ் நீங்கள் உண்மையே சொல்லுங்க. கடைசியாக நீங்கள் எப்போ ஆக்டிவாக கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்க? கடைசி மேட்ச் எப்போ நீங்கள் இந்தியா வெர்சஸ் எந்த மேட்சோ எப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்குலாம் ஞாபகமே இல்லை. கடைசியாக நான் வந்து வேர்ல்ட் கப் பார்த்ததோட ஞாபகம் இருக்கு. பட் நான் ஸ்குவாட் எடுத்து பார்த்தேன் யார் யார் இருக்கா அந்த டீம்லன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்குவாட் தான். இந்தியாவில் எப்படியுமே தெரிந்தேனே, யாரு போனாலும் சரி வந்தாலும் சரி ஒரு டஃப் டீம் எங்கேயுமே வச்சிருப்பாங்க. சூரியகுமார் யாதவ் ஓகே, சஞ்சு சாம்சன் இருக்காரு, அக்ஷர் பட்டேல், குல்தீப், ஹர்திக் பாண்டியா, ஜாஸ்பிரீத், இஷான் கிஷான், ரிங்கு, முகமது, ஓகே, சிராஜ் இருக்காரு, குட், வாஷிங்டன் சுந்தர், சிவம் டியூபே, அபிஷேக் சர்மா, மச் நீடட், அண்ட் வருண் சக்கரவர்த்தி பெஸ்ட், அஷ்தீப் சிங், திலாக் வர்மா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா சைடில் வந்து டீப் பேட்டிங் சைடாக இருக்கட்டும், ஆல்ரவுண்டர்ஸாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் பவுலிங்காக இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டப்பாக ஒரு மாதிரி பேலன்ஸ்டான ஒரு டீம் தான் இருக்குது. எப்படியுமே சூரியகுமார், சஞ்சு சாம்சன் இல்லாட்டி இஷான் கிஷன் யாராவது தான் வந்து கீப்பராக போடுவாங்க. எப்படியுமே ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் வரது யாராக இருக்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நம்ம குட்டி தலை அபிஷேக் சர்மாவை இறக்கி விடுவாங்க. இன்னைக்கு ஸ்குவாட் வந்து ஒரு மாதிரி பக்காவாக இருக்குது. அதே மாதிரி நான் பாகிஸ்தான் ஸ்குவாட் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் ஸ்குவாட்ல விளையாடுற பிளேயர்ஸ், ஐ மீன் லைக் நான் பார்த்த வரைக்கும் ஆக்டிவா ஃபாக்கர் ஜமான், முகமது நவாஸ், பாபர் அசாம் அண்ட் ஓகே, அண்ட் தென் அதுக்கு மேலே சல்மான் அலி அகாங்கிற ஒருத்தர் யாரும் கேப்டனாக இருக்காரு. பட் யாருன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஃபஹீம் அஷ்ரஃப் யாருன்னு தெரியல. அண்ட் த ஃபேமஸ் ஷாஹிப் அஃப்ரிடி, ஷடாப் கான் யாருன்னு தெரியல, உஸ்மான் கான் ஐ ஹேவ் நோ ஐடியா, சைம் அயூப், சல்மான் மிஸ்ரா, கவாஜா நஃபே, உஸ்மான் தாரிக். பட் அவங்களாம் எனக்கு யாருன்னு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் பாபர் அசாம். எப்படியுமே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் என்னவா இருந்தாலுமே ஃபயராக இருக்கும். தம்பி வந்து கிரவுண்டை காட்டினா ஃபுல்லாக ஜேன்னு தக நிரம்பி இருக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேட்ச் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில், பட் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரே வெப்சைட் வந்து மோப் கிரிக் லைவ், அதுவும் இப்போ ஒர்க் பண்ண மாட்டேங்குது. வேறு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், உங்களோட சேர்ந்து நான் இன்னைக்கு லைவ்ல ஜாயின் பண்ணுறேன். ஆல்ரைட் காய்ஸ், பார்க்கலாம் யார் வின் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். See you.